ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரியே, நீங்கள் பார்த்து வருகிற இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் நீங்கள் அதை செய்யும் பொழுது அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் இதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி வருகிறவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் அநேகருக்கு இதை பார்க்க இந்த காணொளியை நீங்கள் பிடித்திருந்தால், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் இந்த காணொளியை பாருங்கள். முடிவிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில்லென்று சொல்லி அவனை பார்த்து, ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறதை இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, முதல் வசனத்தில் இப்படி சொல்லப்படுறது, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்வது அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த மார்க்கு இதை தெளிவாக பதிவு செய்கிறார். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு அந்த இடத்திலே ஜெபாலயங்கள் அங்கே காணப்பட்டிருந்தது. அந்த ஜெபாலயத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே போகின்ற பொழுது அந்த ஜெபாலயத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் அங்கே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் ஜெபாலயத்துக்கு தினமும் வருகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமில்லாமல் அந்த ஜெபாலயத்திலே அவன் தன்னுடைய ஜெபத்தையும் தனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கை சூம்பின கையுடையதாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜெபாலயத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த ஜெபாலயத்தை முழுமையாக பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் அந்த சூம்பின கையுடைய மனிதனுக்கு எந்த உதவியையும் அவர்களாலே செய்யக்கூடாமல் போயிருந்தது. ஒருவேளை அவரை எப்படி அவர்கள் நடத்தினார்களோ என்பதை வேதத்திலே பார்க்க முடியாது. ஆனால் அவன் ஒரு குறைபாடோடு காணப்படுவதை இந்த வேதாகமும் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. இந்த சூம்பின கையுடைய மனிதன் அவன் ஜெபாலயத்துக்கு வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய மனநிலையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், தன்னுடைய தேவைக்காக அவன் ஆண்டவரை தேடி வரவில்லை, அவன் தேவனை தரிசிக்க வரவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த கையோடு கூட அவன் எவ்வளவு காலம், எத்தனை தரம், எவ்வளவு நாட்கள் அந்த ஆலயத்திலே ஜெபாலயத்திலே இருந்தானோ தெரியவில்லை. ஆனால் அவன் அந்த சூழ்நிலையிலே அங்கே வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசேஷித்தமாக அன்றைக்கு அந்த சூம்பின கையுடையவனுக்கு அந்த ஓய்வு நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருந்தது. அது அற்புதத்தின் நாளாக இருந்தது. அவனுக்கு விடுதலை நாளாக இருந்தது. ஒரு மீட்பின் நாளாக இருந்தது. தன்னுடைய வழங்க முடியாத அந்த சூம்பின கை அன்றைக்கு அவனுக்கு சுகமாக்கப்படுகிற ஒரு நல்ல காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் எதிர்பார்க்கவில்லை, சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நாளிலே இயேசு அங்கே வருவார், தன்னுடைய சூம்பின கையை சுகமாக்குவார் என்பதை அவன் ஒருபோதும் அறிந்திருக்காதவனாக இருந்தார். ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை அவன் அந்த சூம்பின கையினாலே பல காரியங்களை செய்ய முடியாமல் அவனுடைய
இருதயம் நிச்சயமாக ஏங்கி இருக்கும், கவலைப்பட்டிருக்கும், கண்ணீர் வடித்திருக்கும், அவனுடைய துக்கம் அதிகமாக இருந்திருக்கும். பிரியமானவளே, இந்த கை எனக்கு சுகமா இருந்தால் நான் இன்னும் அநேக காரியங்களை செய்வேனே என்கிற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் என்னுடைய கையிலே ஆபரேஷன் நடந்த பொழுது அது மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த கை எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தேன். அதே போன்ற அந்த மருத்துவ சிகிச்சைக்கு பிற்பாடு என்னுடைய கை சுகம் பெற்றது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய 2 கைகளினாலும் அந்த காரியத்தை மீண்டும் செய்யக்கூடிய பல காரியங்களை நான் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு சாதாரணமான சத்திர சிகிச்சை மூலமாகவே இந்த கை எனக்கு திரும்பவுமாக அந்த நோக்கள் இல்லாதபடிக்கு காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்திருக்குமா இருந்தால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சூம்பின கையோடு கூட அவன் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்க முடியும் என்பதை நான் சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறையோடு கூட நீங்கள் ஒரு அனுதினமும் நீங்கள் அந்த மனிதனைப் போல தேவாலயத்துக்கு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் ஒரு நாளை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வைத்திருந்து அந்த குறையை அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறதை வேதாகமத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நில் என்று சொன்னார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவனை பார்த்துத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை, அந்த ஜெபாலயத்தில் இருந்தவர்கள் ஓய்வு நாளிலே எந்த அற்புதத்தையும் இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு மனநிலையிலே காணப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அந்த சூம்பின கையுடைய மனிதனை அவர் அற்புதமாக குணமாக்குறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனுஷனை நோக்கி 5ஆம் வசனத்தில் இருக்கிறது, கீழ்ப்பதியை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தோடு சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி அங்கே சொல்லப்படுது, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டின பொழுது அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று 5ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கை ஒன்று நீட்டக்கூடாதபடிக்கு சூம்பின கையுடைய நிலையாக அவன் காணப்பட்டிருந்தான். இயேசு அவனை பார்த்து எழுந்து நில் என்று அவர் சொன்னார். அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் சொன்னார், உன் கையை நீட்டு என்று சொன்னார். அப்படியே அவன் நீட்டின பொழுது அவனுடைய ஒரு கை, அந்த சூம்பின கை மறு கையை போல சரியாக, எந்த கை எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு சரியாக அவனுடைய கை நீட்டப்பட்டு அவன் மற்ற கையை போல அங்கே சுகமாக்கப்பட்ட கை வேலை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அருமையான சகோதரி, ஒருவேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொடுக்க அருமையான சகோதரி, இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த பெரிய அற்புதம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பாவமில்லாத அவருடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவத்தக்கதாக, பரிசுத்தமாக்கத்தக்கதாக, எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் முதலாவது செய்கிற ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், எங்கள் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். காலகாலமாய் தொடர்ந்து செய்து வருகிற எங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து அன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இந்த அற்புதத்தை இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அவர் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய அனைத்து பாவத்தையும் நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, அவர் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லாமல் உங்களை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நித்தியத்திலே மறுவாழ்வை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே ஒரு சந்தோஷமான வாழ்வு இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று வாழுகிற ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த சூம்பின கையுடைய மனிதன் தொடர்ந்து ஆலயத்துக்கு அவன் போயிருந்தான், ஜெபாலயத்துக்கு போயிருந்தான். ஆண்டவர் நிச்சயமாக அவனுடைய தேவையை ஒரு நாள் சந்தித்து அவனை மகிழ்ச்சியோடு அனுப்பினது போல
எதிர்ப்புகள் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, செய்யக்கூடாத பல தடைகள் இருந்த பொழுதும் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவருக்கு அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார், சந்தோஷமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு இருதயத்திலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள். கடைசியாக ஆண்டவர் நிச்சயமாக அந்த கடைசி பகுதியை மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள் என்று சொன்னேனே. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இறங்கி வந்து எந்த எதிர்ப்புகள், எந்த தடைகள், எல்லா சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கே ஆண்டவர் பிரவேசித்து உங்களுக்கு தேவைகளை சந்திப்பதற்கு, அற்புதங்கள் செய்வதற்கு, அந்த சும்பின கையுடையவனுடைய இடத்துக்கு ஆண்டவர் கடந்து சென்று அற்புதம் செய்தது போல உங்களுடைய இடத்துக்கு கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறபடினால் கட்டாயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கடல்களும் புயல்களும் தடைகளும் அதிகாரங்களும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த சூம்பின கையுடைய மனிதனுக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்ற இந்த வார்த்தையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை தவற விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஜெபாலயத்தில் இருந்த சூம்பின கையுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்தது போல இந்த இடத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊருடைய மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கிற அற்புதம் செய்யும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து அவள் உயர்த்தும்படிக்கு செபிக்கிறேன். சிலுவையிலே சிந்தின ரத்தம் வீணாகாதபடிக்கு கர்த்தாவே இந்த மக்களை மீட்டுக் கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you. ஆமென்.